ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் A30s ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சாம்சங் பிராண்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரிவ்யூ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ A30s அப்படிங்கிற ஒரு ஃபோனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி A30s வந்து இங்கே வச்சிடலாம். அண்ட் கைடெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ உள்ள சார்ஜர் மட்டும் இருக்குது. 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கேபிள் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். இப்போது நம்ம சாம்சங் கேலக்ஸி A30s அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்த்தோன்னா முன்னாடி சூப்பராக ஃபோன் டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. A30s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோன்னா இந்தியன் சிம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி 4 ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்ஸ் அப்படின்னு தான் வி டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6.4 இன்ச்சில் சூப்பராக கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. 16 MP ஃப்ரண்ட் கேமரா. இதோட வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 4GB RAM 128GB ROM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டோர் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி சத்தம்லாம் கேட்கும். ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா, நம்ம ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபோனு ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பயங்கரமாக இருக்குது. அவுட்டோரில் வந்து நல்லாவே தெரியுது. எவ்வளோ சன்லைட் போட்டாலும் சூப்பராகவே தெரியுது. ஸோ கேமரா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே 25+8+5 அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. நாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சாம்சங் M30s-ஓட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Exynos 7904 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர், ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராசஸர். ஸோ M31 விட இந்த ப்ராசஸர் கொஞ்சம் கம்மி. M31 நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி பார்த்ததை விட இங்கே M31 ஓரளவுக்கு நல்லாவே இல்லை மீன்ஸ் பப்ஜி எல்லாம் விளாடும் போது ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் அந்த இதில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை விட கொஞ்சம் கம்மி. ஏன்னா பட்ஜெட்டும் கம்மி, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ப்ராசஸர் சாம்சங்னாலே ப்ராசஸர் கொஞ்சம் அடி வாங்கும். பட் பரவாயில்ல, நல்லா ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 வாட்டுக்கான சார்ஜரும் வந்து பாக்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க. இது ஒரு சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரம், அப்ராக்சிமேட்டாக ஒரு 2-2.5 மணி நேரத்தில் வந்து இந்த சார்ஜ் வந்து எல்லாம் டோட்டலாக ஏறுது. அப்புறம் நம்ம வந்து ஒரு 7 hours ஒரு 8 hours வரைக்கும் இந்த சார்ஜ் பேட்டரி வந்து நல்லாவே தாங்குது. பப்ஜி அப்படிங்கிற இதில் பார்த்தோன்னா ஒரு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த இதில் தாங்கும். ஹை கிராஃபிக்ஸில் விளாண்டா லேக் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக லேக் இருக்கும். ஏன்னா M31 வந்து அவ்வளோ கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ப்ராசஸர் கொடுத்தே அவங்க வந்து லேக் ஆகுது அப்படின்னா நம்ம பட்ஜெட்கான ஒரு ஃபோன், அதனால் கண்டிப்பாக லேக் ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான். அதாவது அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோ இதுக்கான ரிவ்யூ வீடியோ, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இது நான் மொத்தமாக சொல்லிட்டேன். இதுக்கான ரிவ்யூ அது இதுன்னு சொல்லிடலாம். ஸோ கம்பேரிசன் வேணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபோனுக்கு கம்பேரிசன் பண்ணணும், விவோ, ஒயிட்வலா, அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது. அது கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் லவர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசியில் ஒன்று சொல்ல மாட்டேன், டிசைன் ஒரு ப்ரிசம் டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து இதில் ஃப்ரெண்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது சரியாக தெரியாமல் இருக்கலாம். இது நான் வந்து ரிவ்யூவில் நல்லாவே காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ், பாய்.